ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். பிரதமர் மோடி இஸ்ரேல் பயணம், கையெழுத்தானது ராணுவ ஒப்பந்தம். மேற்காசிய நாடான இஸ்ரேல் இந்தியா இடையே நீண்டகால நட்புறவு உள்ளது. இந்நிலையில் பிரதமர் மோடி 2 நாள் பயணமாக 25ஆம் தேதி இஸ்ரேல் செல்கிறார். அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை சந்தித்து பிராந்திய மற்றும் இருதரப்பு முக்கிய விவகாரங்கள் குறித்து விரிவாக பேச உள்ளார். மேலும் இஸ்ரேலில் உள்ள இந்திய சமூகத்தினரையும் சந்திக்கிறார். இந்த பயணத்தை ஒட்டி இஸ்ரேலில் நடந்த நிகழ்ச்சியில் இரு நாடுகளுக்கு இடையே இராணுவம் சார்ந்த பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இது குறித்து இஸ்ரேல் இராணுவ அமைச்சகம் வெளியிட்ட அறிக்கை, இஸ்ரேல் இராணுவ அமைச்சகத்தின் சர்வதேச இராணுவ ஒத்துழைப்பு இயக்குநரகம், இந்திய இராணுவ உற்பத்தியாளர்கள் சங்கம் மற்றும் இந்திய இராணுவ அமைச்சகம் இணைந்து இரு நாட்டு இராணுவ நிறுவனங்கள் இடையே கருத்தரங்கு மற்றும் நேரடி சந்திப்புகளை சமீபத்தில் நடத்தின. இஸ்ரேல் மற்றும் இந்திய இராணுவத்தில் உள்ள சிறு, நடுத்தர மற்றும் பெரிய அளவிலான நிறுவனங்களை ஒன்றிணைத்து இந்தியாவின் இராணுவ தொழில்துறை அமைப்பு மற்றும் இராணுவ கொள்முதல் நடைமுறை குறித்து பரஸ்பரம் அறிந்து கொள்ள செய்வதே இந்த நிகழ்வின் நோக்கம். இந்த நிகழ்வில் 30 இந்திய மற்றும் 26 இஸ்ரேல் இராணுவ நிறுவனங்களின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இதில் நெருக்கடியான காலங்களில் தோள் கொடுத்து துணை நின்ற இரு இராணுவ தொழில்துறைகள் இடையிலான தொடர்ச்சியான ஒத்துழைப்பின் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினர். இரு நாடுகளுக்கிடையே துறை சார்ந்த பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களும் கையெழுத்தாகின என அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. தேமுதிகவை தட்டி தூக்கிய திமுக, பழம் நழுவி பாலில் விழுந்த கதை, 2 முக்கிய புள்ளிகளும் பின்னணி ரகசியமும். சென்னை அறிவாலயத்தில் நேற்று முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து திமுக உடனான கூட்டணியை உறுதி செய்தார் தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா. தேமுதிக வரவை எதிர்பார்த்து காத்திருந்த அதிமுக தலைவர்களுக்கு பிரேமலதா முடிவு கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காரணம், திமுகவை முந்திக் கொண்டு அதிமுக தான் தேமுதிகவுடன் தீவிரமாக பேச்சுவார்த்தை நடத்தி வந்தது. சில நாட்களுக்கு முன்பு கூட கோவை ஈஷா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் மத்திய அமைச்சர் எல் முருகன், அதிமுக முன்னாள் அமைச்சர் வேலுமணி, தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா பங்கேற்றனர். அதனால் எப்படியும் அதிமுக கூட்டணிக்கு தான் தேமுதிக போகும் என அதிமுக பாஜவினர் நினைத்தனர். பொது வெளியிலும் அதே எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் கடைசி நேரத்தில் யாரும் எதிர்பாராத வகையில் அறிவாலயம் சென்று திமுக கூட்டணியை உறுதி செய்துவிட்டது தேமுதிக. இந்த நிலையில் தேமுதிக கூட்டணி மலர்ந்தது எப்படி என்பது பற்றி அறிவாலய வட்டாரம் கூறியது. முதல் முறையாக 2006இல் சட்டசபை தேர்தலை தேமுதிக சந்தித்தது. விஜயகாந்த் மட்டும் வெற்றி பெற்றார். தனித்து போட்டியிட்டு 8% ஓட்டு பெற்றது. 2009 லோக்சபா தேர்தலில் தோல்வியடைந்தாலும் 10% ஓட்டு வாங்கியிருந்தது. பின்னர் 2011 சட்டசபை தேர்தலில் அதிமுக கூட்டணியில் 41 தொகுதிகளில் போட்டியிட்டு 29 எம்எல்ஏக்களுடன் சட்டசபையில் எதிர்க்கட்சி அந்தஸ்தை பெற்றது. 2014 லோக்சபா தேர்தல், 2019 லோக்சபா தேர்தல், 2024 லோக்சபா தேர்தலில் தொடர்ந்து தோல்வியை சந்தித்தது. 2016 மற்றும் 2021 ஆண்டுகளில் நடந்த சட்டசபை தேர்தல்களிலும் தோல்வியடைந்ததால் இப்போது 2%த்திற்கும் குறைவான ஓட்டு வங்கியை தான் தக்க வைத்திருக்கிறது. எனவே வரும் சட்டசபை தேர்தலில் கட்சிக்கு அங்கீகாரம் பெற்றாக வேண்டும், முரசு சின்னத்தை காப்பாற்றியாக வேண்டும் என்பதால் கூட்டணி பேச்சில் அவசரம் காட்டாமல் இருந்து வந்தார் பிரேமலதா. பழனிசாமி தலைமையிலான அதிமுகவும் தொடர்ந்து தோல்வியை சந்தித்து வருவதால் அதன் தலைமையிலான கூட்டணியில் இணைய அவர் விரும்பவில்லை. தேமுதிகவில் 50க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் திமுக கூட்டணியில் சேர விருப்பம் தெரிவித்திருந்தனர். இதனால் திமுக மூத்த அமைச்சர் ஏவ வேலு, அரசியல் விமர்சகர் ரவீந்திரன் துரைசாமி ஆகியோர் மூலம் பிரேமலதா பேச்சு நடத்தினார். இதற்காக அமைச்சர் ஏவ வேலு வீட்டுக்கு மட்டும் 6 முறை தேமுதிக பொருளாளர் சுதீஷ் சென்றுள்ளார். தேமுதிகவுக்கு 6 சட்டசபை தொகுதிகளும் 1 ராஜ்யசபா பதவியும் வழங்குவது என பேசப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்டதால் இரு கட்சிகளிடையே கூட்டணி மலர்ந்துள்ளது என்று அறிவாலய வட்டாரம் கூறியது. யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். திமுக கூட்டணியில் தேமுதிக
யாருக்கு சாதகம்? திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததால் 200 தொகுதிகளில் வெற்றி என்ற முதல்வரின் முயற்சி எளிதாகும் என திமுகவினர் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளனர். இது குறித்து திமுக வட்டாரங்கள் கூறியதாவது: தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தேமுதிக உறுதியாக வரும் என எதிர்பார்த்த அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் பெருத்த ஏமாற்றம் ஏற்பட்டுள்ளது. வலிமையான கூட்டணி அமையும் என எதிர்பார்த்தவர்களின் எதிர்பார்ப்பு பொய்த்து உள்ளது. கூட்டணி குறித்து முடிவெடுக்காமல் இருந்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா வெற்றி வாய்ப்பு அதிகமுள்ள திமுக கூட்டணிக்கு வந்துள்ளார். ஈஷா மையத்தில் நடந்த மகா சிவராத்திரி விழாவில் முன்னாள் அமைச்சர் வேலுமணியோடு பிரேமலதா பங்கேற்றதை வைத்து அதிமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும், தேசிய ஜனநாயக கூட்டணி வலிமையாகும் என செய்தி பரவியது. இந்நிலையில் பிரேமலதா எடுத்த முடிவு அந்த கூட்டணிக்கு பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. 2021 சட்டசபை தேர்தலில் அதிமுகவுடன் தேமுதிக கூட்டணி அமைத்ததால் அந்த தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றது. அடுத்து 2019-20 ஆண்டுகளில் தேமுதிகவுக்கு ராஜ்யசபா சீட் தருவதாக வாக்குறுதி அளித்து தரவில்லை. இது தேமுதிகவிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்ததன் வாயிலாக தன்னை ஏமாற்றிய பழனிசாமிக்கு பிரேமலதா பாடம் புகட்டியுள்ளார். சமீபத்தில் நடந்த தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 60க்கும் அதிகமான மாவட்ட செயலர்கள், முன்னாள் எம்எல்ஏக்கள் திமுகவுடன் கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவித்துள்ளனர். வரும் தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் திமுக உள்ளது. எனவே ஒவ்வொரு தொகுதியிலும் குறைந்தது 8000 ஓட்டுகளை வைத்துள்ள தேமுதிகவை சேர்த்தால் இலக்கை எட்ட முடியும் என கணக்கு போட்டு தேமுதிக காய் நகர்த்தி உள்ளது. தேமுதிக வரவு திமுக கூட்டணிக்கு பலம் சேர்ந்துள்ளது. வட மாவட்டங்களில் வலுவான பாமக இரண்டாக பிரிந்த நிலையில் புதிய கூட்டணியால் வட மாவட்டங்களில் மீண்டும் தேமுதிக வலுவடைவதோடு திமுக கூட்டணிக்கு பெரும் பலம் சேர்ந்துள்ளது. அதேபோல் தென் மாவட்டங்களில் மட்டும் ஓரளவுக்கு செல்வாக்குள்ள அமமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைந்துள்ள நிலையில் சசிகலா மற்றும் பன்னீர்செல்வம் அக்கட்சிக்கும் அதிமுகவின் பழனிசாமிக்கும் எதிரான மனநிலைக்கு சென்று முக்குலத்தோர் ஓட்டுகளை சிதைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணி முக்குலத்தோர் ஓட்டுகளை முழுமையாக பெற முடியுமா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இப்படிப்பட்ட சூழலில் தென் மாவட்டங்களில் இருக்கும் நாயுடு மற்றும் மக்கள் மத்தியில் வலுவாக இருக்கும் தேமுதிகவால் திமுகவுக்கு அப்பகுதியில் கூடுதல் பலம் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போதைய அரசியல் நிகழ்வுகளால் தேமுதிக தேய்ந்து போன நிலையிலிருந்து மாறி மீண்டும் துளிர்க்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. கூடவே காங்கிரசால் சமீப காலமாக மனம் வெதும்பி இருந்த திமுகவினர் தற்போது கூட்டணி வலுப்பெற்றுவிட்ட தெம்பில் உள்ளனர் என்று அந்த கட்சி வட்டாரங்கள் தெரிவித்தன. தேமுதிகவை கை நழுவ விட்டாரே. பழனிசாமி மீது பாரதிய ஜனதா அதிருப்தி. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் புதிய கட்சிகளை சேர்க்கும் பொறுப்பை அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியிடம் பாரதிய ஜனதா மேலிடம் ஒப்படைத்த நிலையில் தேமுதிகவை கோட்டை விட்டுவிட்டதாக பாரதிய ஜனதாவினர் அதிருப்தி அடைந்துள்ளனர். இதுகுறித்து பாரதிய ஜனதா வட்டாரங்கள் கூறும்போது, திமுக கூட்டணி பலமாக உள்ளது. அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமக, தேமுதிக, அமமுக உள்ளிட்ட பல கட்சிகளை சேர்க்க பாரதிய ஜனதா முயற்சித்தது. தமிழக கட்சிகளை கூட்டணியில் சேர்க்கும் பணியை நாங்களே பார்த்துக் கொள்கிறோம் என உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் பழனிசாமி தெரிவித்திருந்தார். இதனால் இந்த விவகாரத்தில் தமிழக பாரதிய ஜனதா தலைவர்கள் ஈடுபட வேண்டாம் என நிர்வாகிகளிடம் தெரிவித்துவிட்டார் அமித்ஷா. தேமுதிகவுடன் அதிமுக கூட்டணி பேச்சு நடத்தியதில் பிரேமலதா வைத்த கோரிக்கைகளை பழனிசாமி ஏற்கவில்லை. இருந்த போதும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரேமலதாவிடம் பேச்சு நடத்த முயன்றார். ஆனால் அவரிடம் பேச பிரேமலதா ஆர்வம் காட்டவில்லை. தேமுதிகவை கூட்டணியில் சேர்க்கும் பணியில் திமுக அமைச்சர்கள் வேலு, நேரு, முதல்வரின் குடும்ப உறுப்பினர் ஆகியோர் ஈடுபட்டனர். இதை அறிந்த பாரதிய ஜனதா தேமுதிகவின் கோரிக்கைகளுக்கு உத்தரவாதம் அளித்து கூட்டணியில் சேர்க்கும்படி பழனிசாமியை மீண்டும் அறிவுறுத்தியது. ஆனால் அவர் ஆர்வம் காட்டவில்லை. இதையடுத்து திமுக கூட்டணியில் சேரும் முடிவை தேமுதிக எடுத்தது என்று பாரதிய ஜனதா வட்டாரங்கள் தெரிவித்தன. விஜய் கூட்டத்துக்கு முதலாக பந்தல் போடும் தாவேகாவினர். தயாராகும் மினி ஹாஸ்பிட்டல். வேலூரில் வரும் 23ஆம் தேதி தாவேகா தலைவர் விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டம் நடத்த திட்டமிட்டு அதற்கான ஏற்பாடுகளை கட்சியினர் செய்து வந்தனர். ஆனால் மக்கள் சந்திப்புக்கு போலீஸ் தரப்பில் அனுமதி மறுக்கப்பட இதற்கான ஏற்பாடுகளை வேலூர் மாவட்ட தாவேகாவினர் செய்து வருகின்றனர். இதுகுறித்து மாவட்ட தாவேகாவினர் கூறியதாவது:
வேலூரில் நடக்கும் கூட்டம் கட்சியின் நிர்வாகிகள் சந்திப்பிற்கான நிகழ்ச்சியாக மாற்றப்பட்டுள்ளது. பொதுமக்களை சந்திக்க வைக்கத்தான் திட்டமிட்டிருந்தோம், ஆனால் போலீஸ் மறுத்துவிட்டது. 4900 பேர் மட்டுமே கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதி அளித்துள்ளனர். அதனால் மக்கள் சந்திப்பு கூட்டம் நிர்வாகிகள் சந்திப்பாக மாற்றப்பட்டு விட்டது. கடந்த முறை சேலத்தில் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் நடந்த போது மகாராஷ்டிராவைச் சேர்ந்த வெள்ளி பட்டறை தொழிலாளி ஒருவர் வெயிலுக்கு பலியானார். அப்படிப்பட்ட சம்பவம் ஏதும் இங்கும் நடந்துவிடக் கூடாது என்பதற்காக விஜய் பங்கேற்கும் கூட்டத்துக்காக முதல் முறையாக பந்தல் போடுகிறோம். நாற்காலிகளும் போடப்பட்டு கூட்டத்துக்கு வரும் நிர்வாகிகள் உட்கார வைக்கப்படுவர். கூடவே கூட்டத்துக்கு வருவோருக்கு சிற்றுண்டியும் வழங்கப்படும். அதே போல எவ்வித மருத்துவ சிகிச்சை தேவைப்பட்டாலும் அதை உடனடியாக நிறைவேற்ற வேன்களில் மினி மருத்துவமனை அமைக்கப்படும். மருந்து பொருட்களுடன் டாக்டர்களும் வேன்களில் தயாராக இருப்பர். அதையும் கடந்து மேல் சிகிச்சை தேவைப்பட்டால் உடனடியாக மருத்துவமனைகளுக்கு கொண்டு செல்ல 10 ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் நிறுத்தப்படும். சிறு அசம்பாவிதம் கூட இல்லாமல் நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டும் என கட்சி தலைவர் விஜய் உத்தரவிட்டுள்ளதால் நிறைய முன்னெச்சரிக்கையோடு நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்து வருகிறோம் என்று அவர்கள் கூறினர். வெளிநாடு தப்பி செல்ல மாட்டேன், அனில் அம்பானி பிரமாண பத்திரம் தாக்கல். கடந்த 2013 முதல் 2017 ஆண்டு வரை SBI உட்பட பல்வேறு வங்கிகளில் சுமார் 31,580 கோடி ரூபாய் அளவுக்கு கடன் வாங்கி அதை தவறான வழிகளில் முதலீடு செய்ததுடன் திருப்பி செலுத்தாமல் மோசடியில் ஈடுபட்டதாக தொழிலதிபர் அனில் அம்பானி மீது புகார் எழுந்தது. இதையடுத்து அனில் அம்பானி மற்றும் அவரது ரிலையன்ஸ் குழுமத்தின் மீது CBI மற்றும் அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த 4ஆம் தேதி இது தொடர்பான வழக்கின் விசாரணை சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்தபோது அனில் அம்பானி தொடர்பான வழக்கை விசாரிப்பதில் CBI மற்றும் அமலாக்கத்துறை தாமதம் செய்வதாக நீதிபதிகள் அதிருப்தி தெரிவித்தனர். மேலும் இத்தகைய புகார்களில் சிக்கக்கூடிய தொழிலதிபர்கள் வெளிநாடுகளுக்கு தப்பி செல்வதை சுட்டிக்காட்டி அனில் அம்பானி நீதிமன்ற அனுமதியின்றி வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடாது என உத்தரவிட்டனர். இந்நிலையில் தற்போது சுப்ரீம் கோர்ட்டில் அனில் அம்பானி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்துள்ளார். அதில் விசாரணை தொடங்கியதிலிருந்து இப்போது வரை நான் வெளிநாடு செல்லவில்லை என்றும் ஏதேனும் அவசர தேவை காரணமாக வெளிநாடு செல்ல வேண்டும் என்றால் உரிய முன் அனுமதியை நீதிமன்றத்தை நாடி பெறுவேன் என்றும் உறுதியளித்துள்ளார். வெளிநாடுகளை சுற்றி பார்க்க ஆர்வம் காட்டும் இந்தியர்கள் வரி குறைப்பு நடவடிக்கையால் சுற்றுலாத்துறைக்கு சாதகம். கடந்த 1ஆம் தேதி இந்த ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டை நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பார்லிமெண்டில் தாக்கல் செய்தார். அதில் பல்வேறு துறைகளுக்கான வரிச் சலுகைகள் இடம்பெற்றன. அந்த வகையில் சுற்றுலாத்துறை மேம்பாட்டிற்கான அறிவிப்புகளும் இடம்பெற்றன. குறிப்பாக வெளிநாடு சுற்றுலா செல்வோருக்கு விதிக்கப்படும் வரி 5 முதல் 20% இருந்த நிலையில் அது 2% குறைக்கப்பட்டது. மத்திய அரசின் இந்த நடவடிக்கை சுற்றுலாத்துறை வளர்ச்சிக்கு பெரிய அளவில் உதவும் என சுற்றுலாத்துறை சேவை நிறுவனங்கள் அப்போதே கருத்து தெரிவித்தன. இந்நிலையில் சுற்றுலா பயண வரி குறைப்பு நடவடிக்கையால் கடந்த ஆண்டுகளை விட இந்த ஆண்டு வெளிநாடு சுற்றுலா பற்றிய ஆலோசனை விசாரிப்பு சதவீதம் அதிகரித்துள்ளதாக துறைசார் நிறுவனங்கள் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளன. இது குறித்து IRCTC அதிகாரிகள் கூறியதாவது: வெளிநாடு சுற்றுலா பயண வரி குறைப்பு நடவடிக்கையால் சுற்றுலா செல்ல விரும்புவோர் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்ல விரும்பி அதிக அளவிலான விசாரணைகள் வருகின்றன. இதற்கான புக்கிங்கும் துவங்கியுள்ளது. வழக்கத்தை விட இந்த ஆண்டு சீசனில் வெளிநாடு சுற்றுலா செல்லும் இந்தியர்களின் எண்ணிக்கை கணிசமாக உயரும் என எதிர்பார்க்கிறோம் என்றனர். இது குறித்து டூர் டைம் சுற்றுலா நிறுவன அதிகாரிகள் கூறியதாவது: மத்திய அரசின் வரி குறைப்பை மக்கள் மிகச்சிறந்த சலுகையாக பார்க்கின்றனர். இதன் மூலம் அவர்கள் திட்டமிட்ட செலவில் கணிசமான தொகை மிச்சப்படும். வரும் கோடை விடுமுறையில் குடும்பத்துடன் வெளிநாடு சுற்றுலா செல்ல விரும்புவோர் எண்ணிக்கை உயர்ந்துள்ளதாகவே தெரிகிறது. கடந்த ஆண்டை விட இது பற்றிய ஆலோசனை விசாரணை 30% உயர்ந்துள்ளது. அதேபோல் டூர் புக்கிங்கும் இந்த ஆண்டு உயரும் என்றே எதிர்பார்க்கிறோம் என்றனர். ராஜ்யசபாவில் பாரதிய ஜனதாவுக்கு இவ்வளவு உறுப்பினர்களா? யாரும் எதிர்பார்க்காத வளர்ச்சி. மகாராஷ்டிரா, ஒடிசா, பீகார், சத்தீஸ்கர், ஹரியானா, அசாம், தமிழகம், மேற்கு வங்கம், தெலங்கானா, இமாச்சல பிரதேசம் என 10 மாநிலங்களில் உள்ள ராஜ்யசபா எம்பிக்கள் 37 பேர் ஏப்ரல் மாதம் ஓய்வு பெறுகின்றனர். இந்த காலியிடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16 நடக்க உள்ளது. பீகார், ஒடிஷா, மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர் மற்றும் ஹரியானா ஆகிய மாநிலங்களில் சமீபத்தில் தான் சட்டசபை தேர்தல்கள் நடந்து முடிந்தன.
அங்கு பாரதிய ஜனதா அதிக பெரும்பான்மையுடன் வெற்றி பெற்றதால் தேசிய ஜனநாயக கூட்டணி வலுவாக உள்ளது. மகாராஷ்டிராவில் மொத்தம் 7 இடங்களுக்கு தேர்தல் நடக்க உள்ளது. இம்மாநில சட்டசபையின் மொத்த பலம் 288. இதில் 131 பேர் பாரதிய ஜனதா எம்எல்ஏக்கள். எனவே அங்கிருந்து 6 ராஜ்யசபா இடங்களை பாரதிய ஜனதா கூட்டணி கைப்பற்றுவது உறுதி. மீதமுள்ள ஒன்றை எதிர்க்கட்சிகள் ஓரணியாக நின்றால் மட்டுமே வெல்வது சாத்தியம். இன்னொரு மாநிலம் பீகார். அங்கு 5 ராஜ்யசபா இடங்களுக்கு தேர்தல் நடக்க உள்ளது. அங்குள்ள சட்டசபை தொகுதிகள் 243. இதில் பாரதிய ஜனதா மட்டும் 89. கூட்டணி பலம் 133 உள்ளது. போதுமான பலம் இல்லாததால் ராஷ்டிரிய ஜனதா தளம் தற்போதுள்ள 2 எம்பிக்களையும் இழக்கப் போகிறது. அங்கும் பாரதிய ஜனதா மற்றும் கூட்டணியே வெல்லப் போகிறது. வடகிழக்கு மாநிலமான அசாமில் காலியாக போகும் 3 இடங்களையும் மீண்டும் பாரதிய ஜனதாவே கைப்பற்றும். ஒடிசாவில் காலியாக உள்ள 4 இடங்களிலும் பாரதிய ஜனதா கையே ஓங்கி உள்ளது. சத்தீஸ்கர், ஹரியானா போன்ற மாநிலங்களிலும் பாரதிய ஜனதாவின் வெற்றி உறுதி செய்யப்பட்ட ஒன்று. காங்கிரஸை பொறுத்த அளவில் இமாச்சல் பிரதேசம், தெலங்கானா, சத்தீஸ்கர் மற்றும் ஹரியானா மாநிலங்களிலிருந்து 4 எம்பிக்களை மட்டுமே பெற வாய்ப்புள்ளது. இதன் மூலம் ராஜ்யசபாவில் 4 பேர் ஓய்வு பெற்று மீண்டும் 4 பேர் மட்டுமே தேர்வு செய்யப்படுவர். இதனால் அக்கட்சியின் பலம் கூட போவதில்லை. மேற்கு வங்கத்தில் தேர்தல் நடக்கப் போகும் 5 இடங்களில் 4 இடங்களை திரிணாமுல் காங்கிரஸ் கைப்பற்றுவது உறுதி. மீதமுள்ள ஒன்றை பாரதிய ஜனதா வெல்லும். தமிழகத்தை பொறுத்த அளவில் 6 இடங்கள் காலியாகிறது. இவற்றில் திமுக உறுதியாக 4 இடங்களை கைப்பற்றும். ஒரு இடம் அதிமுகவுக்கு கிடைக்கும். இன்னொரு இடம் கடுமையான போட்டியை சந்திக்க நேரிடலாம் என்பதே நிலைமை. 2014 பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வந்தபோது ராஜ்யசபாவில் அந்த கட்சியின் பலம் வெறும் 55. இது 2017 58 உயர்ந்து ராஜ்யசபாவில் முதல் முறையாக தனிப்பெரும் கட்சி என்றானது. பின் அது மேலும் உயர்ந்து 2020 92 ஆனது. 2025 முதன்முறையாக 100 என்ற மேஜிக் எண்ணை கடந்து 103 உயர்ந்தது. ராஜ்யசபாவில் மொத்தமுள்ள 243 இடங்களில் பாரதிய ஜனதா தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் தற்போதைய பலம் 134. இந்நிலையில் மார்ச் 16 தேர்தலுக்கு பின் கூடுதலாக 8 அல்லது 9 பேர் புதிதாக பாரதிய ஜனதா மற்றும் அதன் கூட்டணியின் சார்பில் ராஜ்யசபாவுக்குள் நுழைய போகின்றனர். இதனால் முன் எப்போதும் இல்லாத வகையில் பாரதிய ஜனதாவின் பலம் ராஜ்யசபாவில் அதிகரிக்கப் போவதாக பார்லிமெண்ட் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. காசா மறுசீரமைப்புக்கு 96,000 கோடி ரூபாய் வழங்கும் அமெரிக்கா. ட்ரம்ப் அறிவிப்பு. மேற்காசிய நாடான இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கும் இடையே 2 ஆண்டுகளுக்கு மேலாக மோதல் நடந்து வந்தது. அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் முயற்சியில் கடந்த ஆண்டு அக்டோபரில் போர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இதையடுத்து போருக்கு பிந்தைய காசாவை நிர்வகிக்க அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் காசா அமைதி வாரியத்தை உருவாக்கினார். இந்த வாரியத்தின் முதல் கூட்டம் நேற்று நடந்தது. இதில் 20 நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். கூட்டத்தில் ட்ரம்ப் பேசியதாவது: காசா அமைதி வாரியத்தின் இந்த கூட்டம் வரலாற்று சிறப்பு மிக்கது. இதில் சேராத நாடுகள் சாதுரியமாக நடந்து கொண்டதாக நினைக்கின்றன. ஆனால் ட்ரம்பிடம் இந்த சாதுரியம் எடுபடாது. அவர்கள் வந்து இணைவர். வாரியத்துக்கு 9 நாடுகள் 63,000 கோடி ரூபாய் நிதி தர முன்வந்துள்ளன. அமெரிக்கா சார்பில் 91,000 கோடி ரூபாய் தரப்படும் என்று அவர் கூறினார்.